ஒரு குட் நியூஸ். என் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. பரீட்சையில பாஸ் பண்ண மாதிரியே இருக்கு. பொறுப்புற சமயத்துல வந்துட்டானா? வெளியூர கம்பெனில இருந்து அனுப்புறாங்களா? உள்ளவான்னு சொல்ல மாட்டேன்ல? நான் வரமாட்டேன்னு நினைச்சிட்டேன்ல? இப்ப மட்டும் எதுக்கு வந்தேன்னு பாக்குறியா? இது பாரு சோமியா, நீ போன் பண்ணப்ப என்னால பேச முடியல. திரும்ப நான் போன் பண்ணேன், பட் நீ பேசல. படம் எடுக்கிற டென்ஷன்ல பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. தெரியும். அப்புறம் என்ன? ஓ, பத்திரிகையில கிசுகிசு வந்தா நீ கூட நம்பிருதா? நந்தினி வர்மா எனக்கு ஒரு படம் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். படம் பண்ணியாச்சு, புகழும் அதிர்ஷ்டமும் வந்தாச்சு. அதிர்ஷ்ட இந்த வாட்டி உங்ககிட்ட டைட்டில் வந்து கேட்கல, அதானே? ஒரு டைட்டில் என்ன இருக்கு சோமியா? இப்பதான் படம் முடிஞ்சு போச்சுல, யார் சூஸ் பண்ண என்ன? சோமியா, அதிர்ஷ்டம் இல்லாதவன் நினைச்சிட்டல. அப்படி இல்ல சோமியா, தோல்வி வந்துருமோங்கிற பயம். மத்தவன நான் அதை வேணும்னே சொல்ல சோமியா, பிளீஸ். நீ செஞ்சதான் சரி. என்ன சோமியா சொல்ற? எவ்வளவு பெரிய வேலை செய்யற நீ. எழுதின ப்ரோக்ராம் அமெரிக்கால ஓடுது, சொந்த வீடு வாங்கிட்ட, இதெல்லாம் அதிர்ஷ்டம் இல்லாமலா? நீ அப்படிதான் நினைச்ச. அப்படி இல்ல சோமியா. நான் எப்படி உன் கூட வாழ முடியும்? இல்ல சோமியா. நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா சோமியா என்ன நான் சொல்லுவேன், என்னால முடியாது. அப்ப வேகம் இருக்கிற மூணு எடுத்தாலே நம்ம எதிர்காலமே வீணாகுமா? ஓபன் தி டோர் சோமியா, கதவை திற. ஏன் சைடுல இருந்து யோசிச்சு பாரு சோமியா. உன்னை முதல் தடவை பார்க்கும்போது நான் முடிவு பண்ணிட்டேன், எங்க அப்பாவை எதிர்த்து வீட்டை விட்டு வெளில வந்து கஷ்டப்பட்டு கண்ட குடிகாரங்கிட்டே போய் கதை சொல்லி இன்னைக்கு நான் சாதிச்சிருக்கேன். எல்லாமே உனக்காக. வேண்டாம். நீ இல்லாம அந்த வெற்றிக்கு அர்த்தமே இல்ல சோமியா. இப்போது என்ன புரிஞ்சுக்க மாட்டியா? வேண்டாம் வேண்டாம். சோ நமக்குள்ள அவ்வளவுதானா? எல்லாமே முடிஞ்சு போச்சா? No, please. So எனக்கு கல்யாணம் படிப்பியா? Yes.
இன்னைக்கு பிளைட் கேன்சல், ப்ரோக்ராம் கேன்சல், டிக்கெட் கேன்சல். பொட்டியை மறுபடியும் எடுத்துட்டு போக வேண்டியதான்.